ஏய், ஏன்டா என்ன பண்ற? எதுக்கு போய் அது உருட்டிட்டு கிடக்குற? அலெக்ஸ், பேசாம இரு. என்ன பொண்ணு சொல்றது கேளுங்க, பையன் சொல்றக்க சாப்பிடாமலா என்னமோவா? என்ன மெசேஜ் ஓட்டுக்கிறேன்னு ஒன்றும் காட்டலையே. சாப்பிடாமலாம் என்னவோன்னா புரியல. டேய், ஏண்டா எருமை பாப்பா, இங்க வா. அந்த அலெக்ஸ் கிட்ட இருக்கிற பாத்திரத்தை அந்த பக்கம் தள்ளி வை. சாப்பிடலாமா என்னமோ, அது என்னமோ அந்த மெசேஜ் எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியுற மாதிரி மெசேஜ் தெளிவா போடு. யாரும் லைவ்ல இருக்கிற மாதிரி தெரியல. சாப்பிட போகணும். பிள்ளை வேற காணும். சரி, புள்ள வந்தா போய் சாப்பிடலாம். குச்சி தள்ளி வச்சிட்டியா? என்னதா நீ அந்த பக்கெட் அந்த பக்கம் தள்ளி வை. எதுக்கு அந்த பக்கெட் அங்க இருக்குது? என்னடா பையா சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வருவா, 1-2 மெசேஜ் புரியாத மெசேஜ் போடுவா. அப்புறம் மேற்கொண்டு எதுவும் போட மாட்டா. யாரையும் லைவ்ல காணும். ஓகே, நானும் லைவ் கட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டு போய் சாப்பிடலாம். பசி வந்துடுச்சு, போலாமா அலெக்ஸுக்கு? அலெக்ஸுக்கு பசி வந்துடுச்சா? போடுவாங்க சாப்பாடு. ஆமா ஆமா, அது போட்டு உருட்டிட்டு கிடக்குது பாத்திரத்தை. அதுக்கு என்ன பண்றது? அப்புறம் அது கட்டியே வச்சு கிடக்குதா? மாதேஷ் காலையில் சாப்பிட்டுதான் மண்ணு சாப்பிடவே இல்லை. நான் பட்டினிக்கு தூங்க போறேன். நீ என்னமோ பண்ணிட்டு போ. நீ சாப்பிடலின்னு கடந்தீனால அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நீ சாப்பிட்டா சாப்பிடு, பசிச்சா சாப்பிடு, பசிக்கலைன்னா விட்டுரு. காலையில சாப்பிட்டதுக்கு நானுமா அதே இனிமேல் நான் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சாப்பிட்டையா? நான் சாப்பிட்டையா? நானும் என்னமோ சொல்லுவாங்க ஒரு டிஷ், அது சாப்பிட்டையா? நான் பட்டினிக்கு தூங்க போகிறேன். பட்டினிக்கு தூங்க போறியா? பட்டினியா தூங்க போறியா? என்ன காரணம்? காரணத்தை சொல்லு, ஏன் பட்டினிக்கு தூங்க போறேன்னு. அங்கே போய் குயின்ட்டு அழுதுகிட்டு அது இது மெசேஜ் போட்டிருந்த மகனை உன்னைய பின்னு பின்னி போடுவேன், சரிம்மா? ஒழுக்கமாக போய் சாப்பிட்டு போட்டு ஒழுங்கப்படு. சரி, நான் லைவை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நானும் போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு